शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये. எங்கள் ஓங்கார பொருளே எமை நீங்காதும் அருளே முழு முதலாகும் ஒளியே மலர்தூவினாள் போற்றோம். விக்ன விநாயகனே சரணம் விக்ன விநாயகனே. எங்கள் ஓங்கார பொருளே எமை நீங்காதும் அருளே வினைகளை தீர்க்கும் விக்னேஸ்வரனே தடைகளை நீக்கிடும் விநாயகா. வானவர் வாழ்த்த அசுரரை வெல்லுவாய் மானிடர் வாழ்ந்திட பரம்பர தருவாய் ஞானமும் செல்வமும் நீரே. ஜெய் ஜெய் கணபதி ஜெய் ஜெய் கணபதி ஜெய் ஜெய் கணபதி ஜெய் ஜெய் கணபதி. ஓங்கார பொருளே எமை நீங்காதும் அருளே முழு முதலாகும் ஒளியே மலர் தூவினாளும் போற்றோம். விக்ன விநாயகனே சரணம் விக்ன விநாயகனே. எங்கள் ஓங்கார பொருளே எமை நீங்காதும் அருளே. தாங்கள் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். சொல்லுங்கள். ஆங்காரத்தோடு முழக்கமிடும் அம்பிகையின் அம்சமான நவசக்திகளை சாந்தப்படுத்த வேண்டும். அவரது குமரன் திரும்ப உயிரோடு வருவான் என்பதை கூறி அமைதிப்படுத்த வேண்டும். நாராயணா, நான் மட்டும் தனியாக சென்று அம்பிகையின் முன்னால் நிற்க முடியாதே. அதுவும் சரிதான் குபேரா. நாங்கள் நால்வரும் விலங்கை தேடி செல்கிறோம். எப்படியும் ஏதேனும் ஒரு தலையோடு தான் வருவோம். நீங்கள் நால்வரும் ரிஷிமுனிவர்களை அழைத்துக் கொண்டு நாரதரோடு செல்லுங்கள். விடை கொடுங்கள். நாராயண நாராயண. தாயே பராசக்தி, கருணையே உருவாகி அறங்களை வளர்க்கின்ற அன்னபூரணியும் நீயே. கடுமையின் வடிவாகி கொடுமைகளை அழிக்கும் காளியும் நீயே. அருளும் நீ, திறனும் நீ, அறமும் நீ, மரமும் நீயே. மகா மாயை, மகா வித்யை, மகா ஸ்மிருதியும் நீயே. பராசக்தி, தாயாகிய நீயே கோபம் கொண்டால் உனது சேயாகிய நாங்கள் எங்கு செல்வோம் அம்மா? இறைவன் நடத்திய திருவிளையாடலுக்கு நீ உலகை அழிக்க புறப்பட்டது என்ன நியாயம் தாயே? நீ உருவாக்கிய மைந்தனுக்கு சிரத்தை பொருத்தி அவனை மீண்டும் உயிரோடு எழுப்ப அருள் புரிந்து விட்டார் சிவபெருமான். சாந்தி அடைவாய் தாயே, சாந்தி அடைவாய். தாயே நவசக்தி நீயே பராசக்தி, சினம் நீங்கி பெற வேண்டும் சாந்தி. தயை செய்ய வேண்டும், எமை காக்க வேண்டும், துர்க்கை எனும் தேவி சாந்தி. ஆங்காரம் கொண்டே ஓங்காரம் செய்யும் மாகாளி தேவி சாந்தி. ஓங்கிடும் வடிவில் வாங்குவேன் உயிரென்னும் பிரம்மானி தேவி சாந்தி. தாயே நவசக்தி நீயே பராசக்தி, சினம் நீங்கி பெற வேண்டும் சாந்தி. அதம் செய்து உலகை வதம் செய்ய எண்ணும் அன்னை வைஷ்ணவி சாந்தி. அன்புருவமாகி என்றும் என்னை காக்கும் அருளே மகேஸ்வரி சாந்தி. உலகினை காக்கும் மைந்திரி வேலேந்தும் கௌமாரி தாயே சாந்தி. உக்ரவாராகி ருத்ர நரசிம்மி சரணடைந்தோமினி சாந்தி. தாயே நவசக்தி நீயே பராசக்தி, சினம் நீங்கி பெற வேண்டும் சாந்தி. தயை செய்ய வேண்டும், எமை காக்க வேண்டும்,
நவசக்தியே. அம்மா புவனேஸ்வரி பராசக்தி ஸ்ரீவித்யே ஸ்ரீசக்கரதாரணி லோகமாதா மமசி வசம். ஸ்ரீவித்யே ஸ்ரீசக்கரதாரணி லோகமாதா மமசி வசம். ஸ்ரீவித்யே ஸ்ரீசக்கரதாரணி லோகமாதா மமசி வசம். தாய், அனைத்து உயிர்களும் அமைதியாக ஆனந்தமாக வாழ அருள் புரிந்த அன்னையே, உன் திருப்பாத கமலங்களை போற்றுகிறோம் அம்மா, போற்றுகிறோம். எம்பெருமான் சிவபெருமான் சொன்னதைப் போல வடக்கே தலை வைத்து படுத்திருக்கும் யானை. ஆம், அதேதான். அன்னையே நந்தா, பிரபு, இது என்ன விபரீதம்? ஏன் என் மைந்தனுக்கு இந்த விசித்திரமான தோற்றம்? அழகிய முகம் கொண்ட என் மைந்தனின் சிரத்தை மாற்றி யானை முகலாக செய்து விட்டீர்களே. தேவி, புவனங்கள் அனைத்தும் ஒரு நியதியின்படியே இயங்குகின்றன. பிறப்புகள் அனைத்தும் ஏதோ ஒன்றை சாதிப்பதற்காகவே நிகழ்கின்றன. நமது மைந்தன் தேவர்களுக்கு இன்று நேர்ந்திருக்கும் துன்பத்திலிருந்து அவர்களை காப்பாற்றுவதற்காக அவதரித்திருக்கிறான். அதனால்தான் இப்படிப்பட்ட தோற்றத்தோடு அவன் உருவாகி இருக்கிறான். பிரபு, என்ன சொல்கிறீர்கள்? இந்த பெருமான் எங்கள் துன்பத்தை தீர்க்க அவதரித்தவரா? ஆம் தேவேந்திரா, கஜமுகாசூரன் கொடுமைகளை பற்றி நீங்கள் என்னிடம் முறையிட்ட பொழுது அதற்குரிய ஒருவன் விரைவில் அவதரிப்பான் என்று அபயமளித்தேன் அல்லவா? அந்த பிள்ளைதான் இங்கு உங்கள் முன் யானை முகனாக காட்சியளிக்கிறான். தனக்கு பூட்டப்பட்டிருக்கும் விலங்கை ஒரு நொடியில் உடைத்தெறியும் விலங்கான யானை முகம் கொண்ட இவரா எங்களுக்கு பூட்டப்பட்டிருக்கும் அடிமை விலங்கை உடைத்தெறிய வந்த பெருமான்? இதை அறியாமல் இவரோடு போர் புரிய முயன்றோமே. விநாயகப் பெருமானே, எங்களை மன்னித்தருளுங்கள். சுவாமி, நமது மைந்தன் யானை முகத்தோடு காட்சி அளிப்பதற்கு காரணம் இருக்கிறது தேவி. கஜமுகாசூரன் என்ற அசுரன் தன்னை கொல்பவன் மனிதனாகவும் இருக்கக்கூடாது, தேவனாகவும் இருக்கக்கூடாது, மிருகமாகவும் இருக்கக்கூடாது என்ற வரம் பெற்றிருக்கிறான். இப்போது நமது மைந்தன்
சிரம் மிருகமாக, உடல் மனிதனாக, மொத்தத்தில் தேவ அம்சமாக விளங்குகிறான். உண்மைதான் சுவாமி. அது மட்டுமல்ல, தன்னை கொல்பவன் இருவரின் தேக சம்பந்தத்தில் தோன்றாதவனாக இருக்க வேண்டும் என்று அவன் கேட்டிருக்கிறான். நமது மைந்தன் அப்படித்தான் தோன்றியவன் என்பது இப்போது இங்குள்ள அனைவருக்கும் தெரியுமே. அப்படியானால் விநாயகன் நீ மஞ்சளை திரட்டி வைத்து ஓங்கார பொருளாக உருவாக்கிய மைந்தன் என்பதை நான் நன்றாக அறிவேன். இருப்பினும் இங்குள்ள யாவரும் இவனது வீரத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இப்படி ஒரு யுத்தத்திற்கு வித்திட்டேன். நாரதன் அதற்கு துணை நின்றான். அப்போதுதானே விநாயகன் தங்களை காப்பாற்றும் தகுதியுள்ளவன் என்ற நம்பிக்கை தேவர்களுக்கு ஏற்படும். பிரபு, தங்கள் திருவுள்ளப்படித்தானே நானும் இந்த நாடகத்தில் பங்கு கொண்டேன். ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரே என்ற வாக்கின்படி எங்களையெல்லாம் ஆட்டிவிக்கும் சூத்திரக்கையரே தாங்கள்தானே ஐயனே. சர்வேஸ்வரா, தாங்கள் நடத்திய திருவிளையாடலின் பொருள் இப்பொழுதுதான் எங்களுக்கு புரிகிறது. ஆனைமுகனை தந்து எங்களுக்கு வாழ்வளித்த பெருமானே, அருள் புரியுங்கள். தேவர்களே, எமது கரத்தால் பொருத்தப்பட்ட சிரம் சிவ அம்சமாகும். அம்பிகையால் உருவாக்கப்பட்ட திருமேனி சக்தி அம்சமாகும். அதனால் விநாயகன் சிவசக்தி சொரூபம் என்பதை உணருங்கள். மைந்தா, உன் தந்தையை வணங்கி ஆசி பெற்றுக்கொள். எந்தையே, எங்கும் நிறைந்த பரஞ்சுடரே, நமச்சிவாய என்ற 5 எழுத்து மந்திரத்தால் பஞ்சாட்சர வடிவமானீர்கள். ஈசானம், தப்புருடம், வாமதேவம், அகோரம், சத்யோஜாதம் என்ற திருமுகங்களை கொண்டு பஞ்சமுக வடிவமானீர்கள். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்று 5 வித சிவலிங்கங்களாகி பஞ்சபூத லிங்கமானீர்கள். சித்திர சபை, தாமிர சபை, ரசித சபை, கனக சபை, ரத்தின சபை என்று 5 சபைகளில் ஆடல் புரிந்து பஞ்சசபை தாண்டவமூர்த்தி ஆனீர்கள். ஆனந்த தாண்டவத்தின் மூலம் ஆக்கல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்பவைகளை நடத்தி பஞ்சகிருத்திய மூர்த்தி ஆனீர்கள். இப்படி 5 விளங்கிய காரணத்தால் எனக்கும் தும்பிக்கை என்னும் ஒரு கரம் அளித்து ஐங்கரனாக்கிய பெருமானே, அருள் புரியுங்கள். குழந்தாய், வேதங்களாலும் விளக்க முடியாத இறைவனின் புகழை 5 தொகுத்து காட்டி எங்களை வியக்கச் செய்து விட்டாய். நீ ஞான விநாயகன் என்றே விளங்குவாயாக. வீரத்தின் வடிவமாக விளங்கும் நீ வானவருக்கும் மானிடருக்கும் நேரும் துன்பங்களை நீக்கி விக்ன விநாயகனாக விளங்குவாயாக. மைந்தா, நீ எமது கணங்களுக்கு தலைவனாகி கணபதி, கணேசன், கணநாதன் என்றெல்லாம் புகழ் பெறுவாய். இன்று முதல் அனைவரும் முதலில் உன்னை பூஜித்தே எந்த வேலையையும் தொடங்க வேண்டும் என்று நியமிக்கிறேன். தேவர்களானாலும் தேவரில் மூவர்களானாலும் இந்த நியதிக்கு கட்டுப்பட்டவர்களே. அதனால் நீ மூத்த பிள்ளையாராக முழுமுதற் கடவுளாக விளங்கி அனைவருக்கும் அருள் பாலிப்பாயாக. गजाननं भूतगणातिसेवितं कवित्तजम्बोफलसारपक्षितम् उमासुतं शोकविनाशकारणम् नमामि विघ्नेश्वर पादपङ्कजम्. இப்படித்தான் விநாயகர் அவதாரம் நிகழ்வதற்காக ஒரு பெரும் திருவிளையாடலே நடத்தப்பட்டு விட்டது. நீராழி மண்டப வாசலில் நின்று கொண்டிருந்த விநாயகர் அம்பிகையால் உருவாக்கப்பட்டவர் என்பதை தெரிந்திருந்தும் சிவபெருமான் கடுமையான போருக்கு வித்திட்டார். இதன் மூலமாக விநாயகரின் ஆற்றலை அனைவரும் ஏற்றுக்கொள்ளும்படி செய்தார்.
விநாயகரின் அவதாரமே ஓர் அற்புதமான வரலாறாக விளங்குகிறது. அது மட்டுமல்ல, யானை தலையுடன் கூடிய அவரது திருவுருவம் ஓங்கார பிரணவ சொரூபமாகவும் விளங்குகிறது. அது எப்படி? விநாயகரின் ஒடிந்த கொம்பிலிருந்து சுழித்து தலையை சுற்றி வட்டமாக இழுத்து பெருவயிரை சுற்றி கோடு போட வேண்டும். நடுவே உள்ள நாவி கமலத்தில் ஒரு புள்ளி வைத்தால் ஓங்காரம் தோன்றும். விநாயகர் ஓங்காரத்தின் சொரூபம் என்பதன் பொருள் இப்போதுதான் விளங்குகிறது. யானை தலையுடன் கூடிய விநாயகர் அந்த யானையை அடக்கும் அங்குசத்தையும் தன் கரத்திலே வைத்திருக்கிறாரே, அதற்கு என்ன பொருள் என்று தெரியுமா? சொல்லுங்கள் சுவாமி. பிறவி எடுத்த ஒவ்வொருவரும் தன்னை தானே அடக்கும் திறன் பெற்றிருக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் யானை முகனாகிய விநாயகன் தன்னை அடக்கும் அங்குசத்தையும் தானே வைத்திருக்கிறார். அமைச்சர் பெருமானே, விநாயகர் அவதாரம் வியப்பான முறையில் இவ்விதம் நிகழ்ந்திருக்கிறதே. ஒரு அவதாரமே நிகழும் அளவிற்கு கஜமுகாசூரன் என்னதான் செய்தான்? அத்தகைய வலிமை அவனுக்கு எப்படி வந்தது? ஒரு காலத்தில் அசுரகுலமே அழிக்கப்பட்டு விட்டது. இருந்த ஒரு சிலரும் அடங்கி ஒடுங்கி ஒளிந்து வாழ்ந்தார்கள். எத்தனை காலம்தான் இப்படி வாழ்வது என்று யோசித்தார்கள். மறுபடியும் அசுரகுலத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்கான மார்க்கத்தை தேடி அவர்களுடைய குருவான சுக்கராச்சாரியரிடம் சென்றார்கள். நவ கிரகங்களில் நலம் தரும் செல்வம் அனைத்தையும் வழங்கி களத்திரகாரனாக விளங்கும் சுக்கிர பகவானுக்கு வணக்கம். பிருகுவம்சத்தில் பிறந்ததால் பார்க்கவன் என்று பெயர் கொண்டாலும் அசுர குலத்திற்கு குருவாகி அருள் புரியும் சுக்கராச்சாரியாருக்கு வணக்கம். யாரது? காலாந்தகன், தும்ராட்சகன், நீங்கள் இருவரும் இவ்வளவு காலம் எங்கே இருந்தீர்கள்? அசுரர் குலத்தின் பெயர் சொல்ல ஒருவர் கூட இல்லையே என்றல்லவா இதுவரை நான் வரிந்து கொண்டிருந்தேன். குருநாதா, அமரர் தொடுத்த போரில் அசுரகுலம் முழுவதும் அழிந்து விட்டது. யார் எங்கே இருக்கிறார்கள் என்பது கூட யாருக்கும் தெரியாமல் போய்விட்டது. உண்மைதான் குருநாதா, நாங்கள் இருவரும் உயிரோடு இருக்கிறோம் என்பதே ஒருவரை ஒருவர் பார்த்த பிறகுதான் தெரிந்து கொண்டோம். இருந்தும் என்ன பயன்? என்ன பயன்? நான் திட்டமிட்டு உருவாக்கி அசுரக சாம்ராஜ்யம் எனும் கொட்டை இடிகொடி தரித்த இந்திரனால் இடிவிழுந்த மண்டபம் போலல்லவா சிதைந்து விட்டது. கத்தடித்தால் கலைந்துவிடும் மேகம் போலல்லவா சிதறிவிட்டது. அதனால் தானே இனி இப்படிப்பட்ட கனவுகளே வேண்டாம் என எண்ணி தனிமையில் இங்கு வந்து தவத்தில் அமர்ந்தேன். குருதேவா, தாங்களே இப்படி மனம் தளர்ந்து விட்டால் நாங்கள் வேறு யாரிடம் செல்வோம்? இறந்து போனவனையும் எழுப்பும் சஞ்சீவினி மந்திரம் கற்றவர் அல்லவா தாங்கள். சிதைந்து போன அசுர சாம்ராஜ்யத்தை தங்களால் தான் உருவாக்க முடியும். வானுலகையும் பூவுலகையும் அடக்கி ஆண்ட அசுரகுலம் இப்படி பேர் சொல்லக்கூட முடியாத அளவிற்கு சீர்குலைந்து போகலாமா? பின்னவர் யாவரையும் தன்னுடைய அடிமைகளாக்கி பெருமை பெற்ற அசுரகுலம் இப்படி இருக்க இடமின்றி மறைந்து திரியலாமா? கூடாது காலாந்தகா, கூடாது. அழிந்தது அசுரகுலம், எழுந்தது அமர வாழ்வு என இருமாப்போடு திரிந்து கொண்டிருக்கும் அமரேந்திரனுக்கு தக்க பாடம் புகட்டியே தீர வேண்டும். அசுரகுலம் தன் வலிமையோடு மீண்டும் பொலிவுற்று எழ வேண்டும். அதற்கான மார்க்கத்தை தாங்கள் தான் கூற வேண்டும். விபுதை,
அமரேந்திரனை வீழ்த்துவதற்கு அசுரேந்திரன் பெற்று வளர்த்து ஆளாக்கி வரும் அழகிய மங்கை. அசுரகுலத்தின் எதிர்காலம் என்ன என்ற வினாவிற்கு விடையளிக்க கூடியவள் அந்த விபுதை. அசுரகுலம் வாழ வலிமைமிக்க தலைவனை தரக்கூடிய தகுதியுடையவள் அந்த விபுதைதான். शुक्लाम्बरधरम् विष्णुम् शशिवर्णम् चतुर्भुजम् प्रसन्नवदनम् ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये. எங்கள் ஓங்கார பொருளே எமை நீங்காதும் அருளே முழு முதலாகும் ஒளியே மலர் தூவினாள் போற்றுவோம். விக்ன விநாயகனே சரணம் விக்ன விநாயகனே. எங்கள் ஓங்கார பொருளே எமை நீங்காதும் அருளே ஒரு கொம்புடனே இரு செடி கொண்டாய் மும்மதம் பொழிந்திடும் வேழமுகா. நான் மறை போற்றும் ஐங்கர உருவே அருமுகன் போற்றும் எழுகடல் வடிவே என் திசை நவக்கோ ஜெய் ஜெய் கணபதி ஜெய் ஜெய் கணபதி ஜெய் ஜெய் கணபதி ஜெய் ஜெய் கணபதி. ஓங்கார பொருளே எமை நீங்காதும் அருளே முழு முதலாகும் ஒளியே மலர் தூவினாள் போற்றுவோம். விக்ன விநாயகனே சரணம் விக்ன விநாயகனே. எங்கள் ஓங்கார பொருளே எமை நீங்காதும் அருளே